இந்த பிபிஹெச் வேற, புராஸ்டேட் கேன்சர் வேற. இத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். 2மே வயசானவங்களுக்கு தான் வரும். ஒண்ணு கேன்சரு, இன்னொன்னு கேன்சர் கிடையாது. ஒண்ணுத்துக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, இன்னொன்னுக்கு ட்ரீட்மெண்ட் வெறும் டேப்லெட்ஸ் தான். ஸோ இந்த பிபிஹெச் வந்தவங்களுக்கு லேசர் மூலமா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனடியா சரி பண்ண முடியும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அத பத்தி இந்த வீடியோல நம்ம கவலைப்பட போறதில்ல, நம்ம பேச போறதில்ல. நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எதுலன்னா, புராஸ்டேட்ல வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை. அதாவது புராஸ்டேட் கேன்சர் பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி டாக்டர், புராஸ்டேட் கேன்சர் வந்தவங்களுக்கு என்ன மாரி தொந்தரவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரடாக்ஸிகலி புராஸ்டேட் கேன்சர் ஆரம்ப கட்டத்தில எந்த தொந்தரவையும் உண்டு பண்ணாது. அது பாட்டுக்கு சைட்ல வளர்ந்துகிட்டு இருக்கும். சைஸ் பெருசாக பெருசாக ரொம்ப பெரிய தொந்தரவுகள்லாம் எதுவும் குடுக்காது. எப்ப தொந்தரவு வரும்னா, அது புராஸ்டேட்ட விட்டு வெளியில போக ஆரம்பிச்ச பிறகு தான் தொந்தரவே கொடுக்க ஆரம்பிக்கும். பொதுவா என்ன நடக்கும்? இந்த கேன்சர் புராஸ்டேட்ல இருக்கிறது டைரக்ட்டா முதுகெலும்புக்கு பரவிடும். ஸோ ஒரு வயசான ஒருத்தர் ஒரு 65 வயசுல உள்ளவரு, 70 வயசுல உள்ளவரு, திடீர்னு ஒரு முதுகு வலி ஒண்ணு சொல்றாரு. இதுவரைக்கும் நல்லா இருந்தாரு. திடீர்னு பார்த்தா நடுமுதுகுல வலி வருது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க யோசிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, புராஸ்டேட் கேன்சரா இருக்கலாமா? அப்படின்றது தான். ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய வலிய பத்தி நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா ஏஜ் ஆகும்போது டிஸ்க் தேயும், எலும்பு பிரச்சனைகள் வரும். அதனால வரக்கூடிய முதுகெலும்பு வலிய நீங்க கேன்சர்ன்னு பயப்பட வேணாம். ஆனால் திடீர்னு வலி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு ஒரு 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வலி ஜாஸ்தியாகுது. அப்படின்ற பட்சத்தில இது கேன்சர் ரிலேட்டடா இருக்கலாம். புராஸ்டேட் கேன்சரா இருக்கலாம்ன்றத கட்டாயம் நீங்க யோசிச்சு தான் ஆகணும்.